ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு பாசிவ் இன்கம் வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டாப் 6 பாசிவ் இன்கம் ஐடியாஸ் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இது மூலமாக நம்மளால ரூபாய் 60,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த பாசிவ் இன்கம் ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ரெகுலர் ஜாபை விட்டுட்டு தான் பண்ணணும்னு வந்து அவசியமே இல்லை. நம்ம ரெகுலர் ஜாபை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஈவினிங் நம்ம ஃப்ரீ டைம் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு இந்த பாசிவ் இன்கம் ஐடியாஸை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட் கிரியேஷன் த்ரூ ஏஐ டூல்ஸ். ஸோ இதுல வந்து நான் 5 ஏஐ டூல்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஐ டூல் வந்து voicify.ai ஆர் இப்போ வந்து ஜாமபிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க உங்களுடைய ஆடியோவோ இல்ல வந்து ஒரு யூடியூப் லிங்கையோ நீங்க வந்து இன்புட்டா வந்து கொடுத்தனா, ஸோ அவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மீடியா பர்சனாலிட்டி இல்ல ஒரு பொலிட்டீஷியனுடைய ஆடியோவை வந்து அவங்க வந்து ஜென்ரேட் பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க. இதை உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம் ஆர் மேபி யூடியூப்ல நீங்க டெலிகாஸ்ட் பண்ணி இது மூலமா வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மூலமா சப்ஸ்கிரைபர்ஸும் கூட போகுது. பட் இதுக்காக நம்ம மந்த்லி சார்ஜஸ் அப்படிங்கறத வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். செகண்ட் ஏஐ டூல் வந்து மிட் ஜர்னி. ஸோ மிட் ஜர்னி அப்படிங்கிற வந்து டெக்ஸ்ட் டு இமேஜ் கன்வெர்ட்டர். ஸோ இந்த ஏஐ டூல் மூலமாக ஸோ அட் அ டைம்ல ஒரு 10 குவாலிட்டி இமேஜஸ் அப்படிங்கிற வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய யூடியூப் தம்ப்நெயிலோ இல்ல வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் கவர் பேஜுக்கோ இந்த குவாலிட்டி இமேஜஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்க்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கறது வரப்போகுது. ஸோ இதுக்கும் ஒரு மந்த்லி பேமெண்ட் ₹900 பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இல்ல நீங்க ஃப்ரீயா தான் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டாலி யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஏஐ டூல் வந்து சாட் ஜிபிடி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சாட் ஜிபிடி. ஸோ கஸ்டம் மெசேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இல்ல கஸ்டம் இமெயில் டெம்ப்ளேட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும், இல்ல வந்து ஸ்கிரிப்ட்ஸ் இல்ல கோடிங் வந்து ஜென்ரேட் பண்ணணும், ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கோடிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கவலையே வேண்டாம், சாட் ஜிபிடி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்டுக்கு சோர்ஸ் கோட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து டைப் பண்ணாலே உங்களுக்கு சோர்ஸ் கோட் வரப்போகுது. அதை நீங்க வந்து சிம்பிள் வெப்சைட்ஸ்க்கு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுல இருந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் நீங்க பண்ணிக்கலாம். இதோட அசோசியேட் ஆனதுதான் வந்து ஃபோர்த் ஏஐ டூல். இது வந்து டெலிபோர்ட் ஹெச்கியூ. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து வெப்சைட் இல்லாம எதுவுமே இமேஜின் பண்ணவே முடியாது. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் இந்த மாதிரி ஒரு பிராண்ட், ஒரு கிராண்டான ஒரு வெப்சைட் தான் வந்து தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க சோர்ஸ் கோட் ஜென்ரேட் பண்ணி இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கண்டிப்பா அவங்க காசு கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஸோ டெலிபோர்ட் ஹெச்கியூ மூலமாக இந்த பிராண்ட் கிராண்டான இந்த வெப்சைட்டை ஜஸ்ட் ஒரு மாசத்துக்குள்ள உங்களால வந்து டெவலப் பண்ண முடியும். ஏஐ டூல் வந்து அடோப் பாட்காஸ்ட். ஸோ நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சாதாரண ஒரு மைக்கை வச்சு நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுப்போம். ஸோ இந்த ஆடியோ வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் இந்த அடோப் பாட்காஸ்டோடைய வேலை. ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, உங்க ஆடியோ குவாலிட்டி சரியே இல்லை, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கூட இருக்கு, இப்படி எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்காக அடோப் பாட்காஸ்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் சொன்ன 5 ஏஐ டூல்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பா ஒரு மணி நேரத்துக்கு மினிமமா ரூபாய் 1000 உங்களால ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 2 ரெண்டல் சர்வீசஸ். சரி, ரெண்டல் சர்வீஸ்னு உடனே வந்து ஒரு பெரிய லேண்டு, ஒரு பெரிய வீடு இல்ல வந்து ஒரு பெரிய கார்பரேட் செக்டரை வந்து வாங்கி வச்சிருக்கணும், அதை வந்து ரெண்ட்டுக்கு வந்து விடணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ பெரிய விஷயங்கள்ல ஸ்டார்ட் பண்ணாம சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேமரா வந்து ரெண்ட் அவுட் பண்ணலாம், ட்ரெஸ்ஸஸ், வெஹிக்கல்ஸ், ஆர்ட் ஒர்க்ஸ், இது போக கம்ப்யூட்டர்னா வந்து டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, பேடு இதெல்லாம் நீங்க வந்து ரெண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து காரோ இல்ல பைக்கோ நீங்க வந்து ரெண்ட் அவுட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓலா, ஊபர், ஜூம் கார், ராபிடோ, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்க இதை ரெண்ட் அவுட் பண்ணலாம். கேமராவை ரெண்ட் அவுட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஹை குவாலிட்டி கேமரா இருக்கு. ஸோ அதை ரெண்ட் அவுட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ரெண்ட் ஓ கிளிக் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. மினிமமா ₹500 இருந்து 10,000 வரைக்கும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்பர் 3 ஆன்லைன் டியூட்டரிங். ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு டாபிக் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நம்ம வந்து எடுக்கிறோம்.
ஸோ இந்த 4 சவத்துக்குள்ளேயே வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. பட் இன்னைக்குள்ள ஆன்லைன் டிஜிட்டல் வேர்ல்ட்ல இன்னுமே நீங்க வந்து சம்பாதிக்கலாம். ஸோ நீங்க ஆன்லைன் டியூட்டரிங் மூலமாக நீங்க உங்களுடைய பிளானை நீங்க ஃபார்ம் பண்ணலாம். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, அதுல டாபிக்ஸ் நீங்களே வந்து பிளான் பண்ணுங்க. இதை வந்து கோர்சஸா நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள் வந்து இதை அட்டென்ட் பண்ண வைக்கிறதுக்காக வேண்டி ஃப்ரீ கிளாஸஸ் கொஞ்சம் கொடுங்க. மக்களுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் வந்து டெவலப் ஆயிட்டுன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸை வந்து கூட்டுங்க. இதுக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் வேதாந்து, பைஜூஸ், பிசிக்ஸ்வாலா, டெஸ்ட்.com, யூடமி இந்த மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. சொல்றேன், உங்களால மினிமம் ரூபீஸ் 1 லேக்ல இருந்து 1,25,000 வரைக்கும் ஆன்லைன் டியூட்டரிங் மூலமா சம்பாதிக்க முடியும். நம்பர் 4, ஹோம் கிச்சன். நம்ம எல்லாருக்குமே குக்கிங் நல்லாவே தெரியும். சப்போஸ் குக்கிங் தெரியலனா கூட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், யூடியூப் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு குக்கிங் தெரியும், நீங்க வந்து பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், அதாவது வந்து எப்படி வந்து இந்த டிஷ்ஷை வந்து ப்ரெசென்ட் பண்ணும், எப்படி வந்து சர்வ் பண்ணும், இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஹோம் கிச்சனை வந்து நீங்க வந்து ஸ்விக்கி இல்ல வந்து ஜொமேட்டோல வந்து லிஸ்ட் பண்ணலாம். அடிஷனலான சொல்றேன், நீங்க உங்களுடைய யூடியூப் சேனல்ல கூட உங்களுடைய டேலண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் வந்து ஃபுட்டை ரிவ்யூ பண்றது மட்டும் அல்லாமல் அவங்களுடைய ஹோம் கிச்சனை ஸ்விக்கிலேயோ இல்ல ஜொமேட்டோலயோ லிஸ்ட் பண்றாங்க. நான் முன்னாடி ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அதுல வந்து மேக்சிமமா வந்து 60 வயசுக்கு மேல உள்ள ஆட்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க டார்கெட் பண்ணி ஒரு கஸ்டம் மெனு அப்படிங்கிற வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ 7 நாளைக்கு, ஞாயிற்றுக்கிழமையில இருந்து திங்கக்கிழமை வரைக்கும் 7 நாளைக்கும் காலையில என்னது, மத்தியானம் என்னது, நைட் என்னது, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஒரு பட்ஜெட் ஃபீயை நீங்க சார்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மக்கள் அந்த ஹோம் மேட் ஃபுட்டை தேடி வருவாங்க. ஸோ இந்த சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது ஒரு அடிஷனலா ஒரு ஃப்ரீ டிஷ், ஒரு ஸ்வீட் வந்து கொடுக்கலாம். ஒரு லட்டுவோ இல்ல ஒரு ஜாங்கிரியோ இல்ல ஒரு மில்க் ஸ்வீட்டோ ஏதாவது ஒன்று ஃப்ரீயா நீங்க வந்து கொடுக்கலாம். இதை வந்து உங்களுடைய பிளாக்லயோ இல்ல வெப்சைட்லயோ லிஸ்ட் பண்ணி அது மூலமாவும் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஹோம் கிச்சன் மூலமாக உங்களால மினிமம் ரூபீஸ் 70,000 சம்பாதிக்க முடியும். நம்பர் 5, ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு ஹேண்ட்மேட் இண்டஸ்ட்ரியோடைய நெட் வொர்த் வந்து 25 கோடி. இன்னைக்குள்ள மக்கள் ரொம்பவே தெளிவு, வேல்யூக்காகவும் குவாலிட்டிக்காக தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஹோல்சேல் லோக்கல் மெட்டீரியல்ஸ் எப்பவுமே சீப்பா தான் இருக்கும். அதே நீங்க யூஸ் பண்ணி ட்ரெடிஷனல் மெட்டீரியல்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதை நம்ம வந்து க்ளோத்ஸ், ஜுவல்லரி, ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், அப்புறம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்க டார்கெட் பண்ணலாம். ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு இன்க்ரீசிங் டிமாண்ட் வந்து கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அதே மாதிரி கல்ச்சுரல் ஹெரிட்டேஜுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து கல்ச்சருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இந்த பிசினஸ் எப்பவுமே ஹைக் தான். அதே மாதிரி இதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்டும் ரொம்ப கம்மி தான். அகைன் இதுலயும் நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க யூஸ் பண்ணி நீங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெலிவரி பார்ட்னர் நீங்க கையில வச்சுக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் பாசிவ் இன்கம் ஐடியா மூலமாக உங்களால கண்டிப்பா மினிமம் மந்த்லி இன்கம் ஆஃப் ரூபீஸ் 60,000 உங்களால ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 6, ஈவென்ட் போட்டோகிராஃபி. ஸோ நம்மளை சுற்றி எப்போவுமே வந்து கார்பரேட் ஈவெண்ட்ஸ், அப்புறம் சோஷியல் கேதரிங்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், ஃபோட்டோ ஷூட்ஸ் இப்படி வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது இல்லாமல் ஒரு வேர்ல்டை வந்து நம்ம யோசிக்க கூட முடியல. இப்போ ஃபோட்டோ ஷூட்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேப்டிசம்மு இல்லை வந்து என்கேஜ்மெண்ட், வெட்டிங்கு, பேபி ஷேர் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நமக்கு தேவை ஒரு கேமராவும் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரும். அதே மார்க்கெட்டிங் பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வந்து ஃப்ரீ அப்படிங்கிற வந்து கொடுப்போம். நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுவோம். ரொம்பவும் கூட்டினா வேலைக்கு ஆகாது. ஒரு போர்ட்ரேட்டுக்கு வந்து 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவை ஜஸ்ட் ஒரு கேமரா, ஒரு லைட்டிங் சிஸ்டம், ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர். இதன் மூலமா ஒரு அஷ்யூர்ட் மந்த்லி இன்கம் ஆஃப் ரூபீஸ் 80,000 உங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டாப் 6 பாசிவ் இன்கம் ஐடியாஸ். கண்டிப்பா உங்களால வந்து 60,000 இருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் இந்த பாசிவ் இன்கம் ஐடியாஸ் மூலமா சம்பாதிக்க முடியும். இதுல இருக்கிற எல்லா பாசிவ் இன்கம் ஐடியாஸும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறது தெரியல. பட் கண்டிப்பா 2 இல்ல 3 பாசிவ் இன்கம் ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க எந்த பாசிவ் இன்கம் ஐடியா உங்களுக்கு உண்மையிலே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி. நான் மறுபடியும் இன்னொரு பாசிவ் இன்கம் ஐடியா வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.